ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையலோ அதுதாங்க நான் போட போகிறேன். இது வந்து முட்டையோட கட்டா சாலான்னு சொல்லுவோம், எங்கள் வீட்டில் அண்டியாங்கி கடின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துருக்குறேன். அது வந்து பாயில் ஆகட்டும். அண்டியாங்கி கடிக்கு வந்து இது வந்து 2 பத்த தேங்காய், ஒரு பெரிய சைஸு தக்காளி 1 இல்லைன்னா 2 தக்காளி போடுங்க. எனக்கு பெருசாக இருக்குது தக்காளி, ஒன்று போடுறேன். ஒரு வெங்காயம். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி போட்டேன். இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் இது வந்து நான் வறுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்க, ஜீரகம், வெந்தயம், அரிசி, இது கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு நீங்கள் செஞ்சால் அரிசி செம்மையாக இருக்கும். இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மீன் குழம்பு, இந்த மாதிரி மீன் குழம்புல போடலாம். இந்த மாதிரி வந்து அண்டியாங்கி கடி, அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு, அதிலெல்லாம் அரிசி விட்டால் மட்டும்தான் போட முடியும். இது காரக்குழம்பெல்லாம் போட முடியாது, அரிசி செஞ்சால் தான் போடணும். இது நல்லா செம்மையாக இருக்கும். இது வந்து நாங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முட்டை கூட நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிட்டு சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெடியட்டும். நல்லா வெடிச்சு இப்போ வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினாலே போதுங்கிறது. நல்லா வதங்கிடும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இது போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயிலே பச்சை வாசனை போயிடும். ஒரு செகண்டு. முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணி போடுங்க, கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலா உள்ளே போகும். இதோடய ஸ்மெல்லு கூட இந்த குழம்புல வந்துடும். இந்த மாதிரி போட்டால் முட்டை போட்டுக்கலாம். போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நாங்கள் அரைச்சிருக்கிறோம்ல மசாலா, இது போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டும் நல்லா கொதி வரட்டும். இப்போ மண் சட்டியில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அப்புறம் புளி வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா இது பச்சை வாசனை போன பிறகு புளி தண்ணி நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் இது நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துச்சுங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே மண் வாசனையோட செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ பார்த்து போடுங்க. பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு, திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துச்சு.